ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அநேக மனிதருடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் வருகிறதான பொழுது எல்லாம் முடிந்து விட்டது என்பது போல இன்று சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முடிவல்ல இந்த சோதனைகளும் வேதனைகளும் துக்கங்களும். இது ஒரு தற்காலிகமானதுதான். நம்மை உருவாக்கின்ற காரியங்களைத்தான் நம்மை உருவாக்கி எடுக்கும்படியாக தான் இப்படிப்பட்ட கஷ்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் இந்த தற்காலிகமான வேதனையை தாங்கி மனம் திரும்பி தேவனுடைய கடந்து வராவிட்டால் நிரந்தரமான அந்த சந்தோஷத்தை இன்று அநேகர் இழந்துவிட நேரிடுகிறது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் நிரந்தரமான சந்தோஷத்தை தம்முடைய பிள்ளைகள் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தேவன் தற்காலிகமான சிறிய சிறிய துன்பங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அனுமதிக்கிறார். அப்படிப்பட்ட துன்பங்கள் கடந்து வருகிறதான பொழுது நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். காரியங்கள் தீமை போல தெரிந்தாலும் முழு கட்டுப்பாடும் கர்த்தரிடம் இருக்கிறது என்பதை நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. பாவம் நமக்கும் பிறருக்கும் வேதனை தருவது மாத்திரமல்ல, தேவனிடமிருந்து நம்மை பிரித்து விடுவது அப்படிப்பட்ட அளவுக்கு கொடூரமானது என்பதை நாட்களிலே நாம் சிந்திக்காமல் காணப்படுகிறோம். தேவன் இரக்கமும் தயவும் உள்ளவர், அதே சமயம் அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவன். ஆகவேதான் தம்முடைய பிள்ளைகளை தம்மிடத்திலிருந்து பிரித்து அழித்து போடும் பாவத்தை தேவன் ஆத்திரத்துடன் அதை எதிர்த்து நிற்கிற தேவன். தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை தம்மிடம் திருப்பாவிட்டால் அவர்கள் பாவம் செய்து தமக்கு தாமே கேடு விளைவிப்பது மாத்திரமல்ல, தம்மை விட்டும் நிரந்தரமாகவே பிரிக்கப்பட்டு விடுவார்கள் என்பது கர்த்தருக்கு நன்றாக தெரிந்த காரியம். இதை கர்த்தரால் பொறுத்து கொள்ள முடியாது என்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிற தேவன். அதனால்தான் பழைய நேரங்களிலும் அவரே இடைப்பட்டு பாவத்திற்கு இரையாகி கொண்டிருக்கும் தம்முடைய பிள்ளைகளை தண்டித்தாவது அவர்களை உணர்த்தி அவர்கள் தெய்வ சமூகத்தில் கூட்டி சேர்க்கிற தேவன். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்கள். இங்கே யோயாக்கீமை பாபிலோனிடம் ஒப்புவித்தது கர்த்தர். கர்த்தரை தம்முடைய ஜனத்தை எதிராளியிடம் ஒப்புவித்தார். அவர்களை வெறுத்தாலாவது அவர்களை எப்படியாவது தெய்வ சமூகத்தில் கூட்டி சேர்க்கணும். அவருடைய வழிகளை மனிதனால் அளவிட முடியாது. சகலவற்றின் முடிவையும் கூட அறிந்தவர் தான் கர்த்தர். தம்முடைய பிள்ளைகள் தம்மிடம் திரும்பி சேர வேண்டும் என்பதில் அவர் வைராக்கியம் உள்ள தேவன். கர்த்தர் நன்மையின் பிறப்பிடமாய் காணப்படுகிறார். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளை தீமை அவருடைய அனுமதியின்றி அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் நெருங்கவே முடியாது, தொடவும் முடியாது. தீமை போல நமக்கு தெரிகிறவைகளில் கர்த்தர் தம்முடைய நோக்கத்தையே வைத்திருக்கிறார் என்கிற அந்த உண்மையை நாம் உணர்வோமானால் எந்த தீங்கிலும் மரண ஆபத்து கூட நம்முடைய வாழ்க்கையை கடந்து வரலாம். இப்படிப்பட்ட ஆபத்திலும் ஒரு நாள் சோர்ந்து போய்விடாமல் நாம் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். அதுதான் நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். எனவே ஒவ்வொரு நாட்களும் அவருடைய சித்தம் செய்யும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறாது. விசுவாசியங்கள் நடப்புக்குகிற காரியங்கள், சோதனைகளோ வேதனைகளோ துக்கங்களோ எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக தெய்வ சமூகத்திலே நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்கான நன்றி ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாட்களப்பா அறிந்து கொண்டு மனம் திரும்பி உம்மண்டை கிட்டு சேரும்படியாய் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறதான துன்பத்தையும் தீமையும் கண்டு சோர்ந்து போய்விடாமல் நாங்கள் உணர்வடைந்து சகலவிதமான காரியங்களை விட்டு வெளியே வந்து
தம்முடைய கிருபை சார்ந்து உமக்குன்னு வாழ இந்த காலை பொழுதில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.